சேனல். இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போறோம்னா எக்ஸசைஸ் 1.3ல 9th சம் தான் பார்க்க போறோம். A plane is flying at a speed of 500 km per hour. ஒரு plane வந்து 500 km வேகத்துல பறந்துட்டு இருக்கான். Express the distance d traveled by the plane as a function of time t in hours. எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுது கேட்டிருக்காங்க. டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டீன்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் ஃபார்மா தெரியும் இல்லைங்களா, ஸ்பீட் இன்ட்டு டைம். எவ்வளோ ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, 500 கிலோமீட்டர். சொல்யூஷன், ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடில் போகுது, 500 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போகுது. எவ்வளோ டைம் கொடுத்துருக்காங்க, டி டைம் கொடுத்துருக்காங்க. டைம் எவ்வளோ, டி ஹார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் என்ன ஃபார்முலா, ஸ்பீட் இன்ட்டு டைம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். எவ்வளோ ஸ்பீட்ல போகுது, 500. டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டி. 500 இன்ட்டு டி எவ்வளோ வரும், 500 டி. தட்ஸ் ஆல். இது ரொம்ப சிம்பிள். கிவன் எடுத்து எழுதி டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணா சம் ஓவர். நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எந்த சம் பார்க்க போறோம்னா எக்ஸசைஸ் 1.3ல 10th சம் தான் பார்க்க போறோம். 10th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பர்சனோட 4 and லென்த்தும் ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, y ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. ஹியர் ஏ அண்ட் பி ஆர் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஒரு பர்சனோட 4 and லென்த்தும் ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. 4 handோட லென்த்தை வந்து எக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. லென்த்தை வந்து சென்டிமீட்டர்லையும் ஹைட்டை வந்து ஒய்ன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஹைட்டை இன்ச்சஸ்லையும் எடுத்திருக்காங்க. 35 சென்டிமீட்டர் இருக்கும் போது 56 inches, 45 65, 50 69.5, 55 74 கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம 4 கொஸ்டின் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனா இருக்குமா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷன் அப்படின்னாவே ஆரோ டயக்ராம் ட்ரா பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னுட்டு. நெக்ஸ்ட் இந்த டேபிள் பேஸ் பண்ணி ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. தேர்ட் கொஸ்டின், ஒரு 4 handோட லென்த்தை கொடுத்துட்டு அதனோட ஹைட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் கொஸ்டின், 4 handோட ஹைட்டை கொடுத்துட்டு லென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் உங்களோட 10th கொஸ்டின். கொஸ்டின்லாம் ரீட் பண்ணல, டைரக்டா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணல ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. சொல்யூஷன், கிவன்ல என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, y ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபங்க்ஷனா இருக்குமா இல்லை நம்ம செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபங்க்ஷன் அப்படின்னாவே நம்ம என்ன ட்ரா பண்ணணும், ஆரோ டயக்ராம் ட்ரா பண்ணணும். ஆரோ டயக்ராம் எப்பவுமே given XY செட்டை ரைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? X set of elements 35, 45, 50, 55. Y set of elements 56, 65, 69.5, 74. இந்த எலமெண்ட் தான் நான் எடுத்து எழுத போறேன். X 35, 45, 50, 55. Next Y set 56, 65, 69.5, 74. Y செட் ஆஃப் எலமெண்ட்ஸையும் ரைட் பண்ணியாச்சு. டேட்டா கொடுத்துருக்காங்க. 35 இருக்கும் போது எவ்வளோ இருக்குமா, 56, 45, 65. ஸோ டைரக்டா நம்ம ஆரோ டயக்ராம் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் மேப்பிங் ட்ரா பண்ண வேண்டியதுதான். ஆரோ டயக்ராம் ஓவர். எக்ஸ்ன்ற செட்ல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இமேஜ் நம்மளுக்கு எப்படி கிடைச்சிருக்கு, ஒரு யூனிக் இமேஜா கிடைச்சிருக்கு. இப்போ கண்டிப்பா இந்த ரிலேஷன் என்னவா இருக்கும், ஒரு ஃபங்க்ஷனா இருக்கும். X as a unique image
in y. Therefore, this relation is a function. செகண்ட் கொஸ்டின் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பாருங்க. a ஓட வேல்யூவும் b ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். எதை பேஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணா அவங்க ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, y ஈக்குவல் டு ax பிளஸ் b. இதை பேஸ் பண்ணி தான் a ஓட வேல்யூவும் b ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். லிசன், yன்றது என்னது, ஃபோர் ஹேண்டோட ஹைட். எக்ஸ்ன்றது என்னது, லென்த் ஆஃப் த ஃபோர் ஹேண்ட். டேட்டால ஏதாச்சும் ரெண்டு பேரை எடுத்து இங்க அப்ளை பண்ணி நம்ம சால்விங் மெத்தட்ல a ஓட வேல்யூவும் b ஓட வேல்யூவும் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் 2 பேர் எடுத்துக்கிறேன். நீங்க நெக்ஸ்ட் 2 பேர் கூட எடுத்து போடலாம், சேம் ஆன்சர் தான் வரும். ஃபர்ஸ்ட் பேர் என்ன இருக்குன்னு பாருங்க, 35, 56. எக்ஸோட வேல்யூ 35, ஒய்யோட வேல்யூ 56. செகண்ட் பேர் எக்ஸோட வேல்யூ 45, ஒய்யோட வேல்யூ 65. இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாமா? செகண்ட் கொஸ்டின், given என்ன இருக்கு, y ஈக்குவல் டு ax பிளஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும், a ஓட வேல்யூவும் b ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். டேபிள்ல ஃபர்ஸ்ட் பேர் என்ன இருக்கு, 35, 46 இருக்கு. a x ஓட வேல்யூ 35, 35a பிளஸ் b ஈக்குவல் டு 56. இது நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். செகண்ட் பேர் என்ன கொடுத்துருக்காங்க, 45, 65 கொடுத்துருக்காங்க. ரைட் 45a பிளஸ் b ஈக்குவல் டு 65. ஈக்குவேஷன் நம்பர் 2. டேபிளை யூஸ் பண்ணி தான் இந்த ஈக்குவேஷனை ரைட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் பேர், செகண்ட் ஈக்குவேஷன் செகண்ட் பேர். இப்போ நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். சேஞ்ச் த சிம்பிள், பிளஸ் b மைனஸ் b கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்க, 35a நம்ம என்ன சிம்பிள் சேஞ்ச் பண்ணிருக்கோமோ அந்த சிம்பிள் தான் பார்க்கணும். மைனஸ் 45a, 35 மைனஸ் 45 என்ன கிடைக்கும், மைனஸ் 10a ஈக்குவல் டு 56 மைனஸ் 65. மைனஸ் பண்ணா 9 பண்ணிட்டு கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடணும். சிம்பிள் வந்து இங்க இம்பார்ட்டன்ட், அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா செய்யுங்க. போத் சைட் என்ன கேன்சல் பண்ணலாம், மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணி தான் ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும். 10a இருக்கு. அப்ப 10 ரைட் ஹேண்ட் சைட்ல மூவ் பண்ணும் போது என்னவோ சேஞ்ச் ஆகும், டிவைடா சேஞ்ச் ஆகும். 9/10. 9/10 ஓட வேல்யூ 0.9. ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும். பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம இங்க 2 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இதுல ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணி பியோட வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணலாம். நான் இங்க சைட்லயே ஒர்க் அவுட் பண்றேன். a ஈக்குவல் டு 0.9 சப்ஸ்டிடியூட் இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல அப்ளை பண்றேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னு பாருங்க, 35a இருக்கு. 35 a ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 0.9 பிளஸ் b ஈக்குவல் டு 56. 35ஐயும் 0.9ஐயும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்னா 31.5 பிளஸ் b ஈக்குவல் டு 56. b ஈக்குவல் டு 56. b ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா இங்க என்ன டேர்ம் இருக்கு, 31.5 இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரைட் ஹேண்ட் சைட்ல மூவ் பண்ணிக்கலாம். பிளஸ் டேர்ம் மூவ் பண்ணும்போது என்னவோ சேஞ்ச் ஆகும், மைனஸா சேஞ்ச் ஆகும். மைனஸ் 31.5. 56 மைனஸ் 31.5 என்ன வரும், 24.5. b ஓட வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணிக்கலாம். கிவன் கொடுத்துருக்காங்க இல்லையா, therefore y equal to ax. a ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 0.9x பிளஸ் b. b ஓட வேல்யூ 24.5. இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான் தேர்ட் சம் ஃபோர்த் சம் ஒர்க் அவுட் பண்ண போறோம். தேர்ட் சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, ஃபோர் ஹேண்டோட லென்த் கொடுத்துருக்காங்க. லென்த் நம்ம என்ன டிஃபைன் பண்ணிருக்காங்க, எக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணிருக்காங்க. அப்ப எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டு இருக்காங்க. எதனோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்கன்னா ஹைட்.
ஹைட்னா நம்ம என்ன டிஃபைன் பண்ணிருக்காங்க, ஒய்ன்னு டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. லென்த் கொடுத்திருக்காங்க. லென்த் நம்ம என்ன டிஃபைன் பண்ணிருக்காங்க, எக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணிருக்காங்க. நான் டைரக்டா இங்க எக்ஸ்ன்னு ரைட் பண்ணிக்கிறேன். நீங்க லென்த்ன்னு கூட ரைட் பண்ணலாம். x equal to 40 சென்டிமீட்டர். ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் இல்லையா, y equal to 0.9x plus 24.5. இந்த ஈக்குவேஷன் தான் அப்ளை பண்ண போறோம். y equal to 0.9x plus 24.5. ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. y equal to 0.9x. எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 14 கொடுத்துருக்காங்க. 40 plus 24.5. 0.9ஐயும் 40ஐயும் மல்டிபிள் பண்ண ஆன்சர் 36 வரும். பிளஸ் 24.5. 36 பிளஸ் 24.5 என்ன கிடைக்கும், 60.5 கிடைக்கும். ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிச்சிட்டோம். ஒய் எதுல கொடுத்துருக்காங்க, இன்ச்சஸ்ல கொடுத்துருக்காங்க. y equal to 60.5 inches. தேர்ட் சப்டிவிஷன் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன். ஃபோர்த் சப்டிவிஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, ஹைட் கொடுத்துருக்காங்க. ஹைட்டை என்ன டிஃபைன் பண்ணிருக்காங்க, ஒய். ஸோ ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்கன்னா, லென்த் ஆஃப் த ஃபோர் ஹேண்ட் என்ன டிஃபைன் பண்ணிருக்காங்க, எக்ஸ். கொஸ்டின்ல ஒய்யோட வேல்யூ கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் சப்டிவிஷன் கிவன். கிவன்ல இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஹைட். ஹைட் என்ன டிஃபைன் பண்ணிருக்காங்க, ஒய். ஒய் ஈக்குவல் டு 53.3 inches. நான் இங்க ஒய்ன்னு எடுத்திருக்கேன், நீங்க ஹைட் கூட எழுதலாம். என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோ இல்லையா, இந்த ஈக்குவேஷன்ல தான் அப்ளை பண்ண போறோம். அந்த ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கிறேன். y equal to 0.9x plus 24.5. y ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 53.3 equal to 0.9. x ஓட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. x plus 24.5. நம்மளுக்கு x தான் வேணும். எக்ஸ்ட்ரா என்ன டேர்ம் இருக்கீங்க, 24.5 இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல மூவ் பண்ணிக்கலாம். பிளஸ் டேர்ம் மூவ் பண்ணும்போது என்னவா சேஞ்ச் ஆகும், மைனஸா சேஞ்ச் ஆகும். 0.9x equal to 53.3 minus 24.5. 53.3 minus 24.5 மைனஸ் பண்ண என்ன ஆன்சர் கிடைக்கும், 28.8. ஆல்ரெடி x ஓட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மல்டிபிள் டேர்ம் மூவ் பண்ண என்னவா சேஞ்ச் ஆகும், டிவைடா சேஞ்ச் ஆகும். 28.8 டிவைட் பை 0.9. நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் 1 டெசிமல் தான் இருக்கு. நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் 1 டெசிமல் பாயிண்ட் இருக்கு. ஸோ 10ஆல மல்டிபிள் பண்ணா அந்த பாயிண்ட் என்னவாயிடும், ரிமூவ் ஆயிடும். ஸோ 288 டிவைட் பை 9. 288 9ஆல டிவைட் பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்கும், 32 கிடைக்கும். எக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் எல்லாம் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 32 சென்டிமீட்டர். ஃபோர்த் சப்டிவிஷனும் ஓவர். 10th கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின், அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இந்த சம்ல ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வே ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.